மாணவ மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்வின். 11th and 12th தமிழுக்கான பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் ப்ரெசன்டேஷன் டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்காக ப்ரீவியஸ் இயரில் எழுதின 2 ஸ்டூடெண்ட்ஸோட ஒரிஜினல் பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர் ஸ்கிரிப்டை வச்சு ஒரு ரெஃபரன்ஸாக பார்க்குறோம். ஸோ இவங்க 2 பேருமே 87 out of 90 வாங்கியிருக்காங்க. இன்டர்னல்ஸ் சேர்த்து போடுறப்ப 97% வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டூடெண்ட் மார்ச் 2023 அப்போ பப்ளிக் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. செகண்ட் ஸ்டூடெண்ட் வந்து மே 2022 மே மந்த் ஏன்னா அப்போது கொரோனா இருந்தனால 2 மாதம் தள்ளி வச்சாங்க. ஸோ 2022 எழுதுன அந்த ஸ்டூடெண்ட். ஸோ 2 பேரோட பேப்பரையும் பார்க்கலாம். என்னென்ன தவறுகள் இவங்க சைடில் நடந்திருக்கு, அதிலிருந்து நமக்கு தெரியக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண உடனே முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் பேஜை ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கொடுக்குற மாதிரி செட் பண்ணுங்கள். இது நீங்கள் மற்ற சப்ஜெக்ட் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அதிலெல்லாம் வந்து இப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் லாங்குவேஜ் பேப்பர்ஸ் அப்படின்றப்போ பேராகிராஃப் செக்ஷனில் டீச்சர் எக்ஸாக்டாக இதே மார்க் தான் போடணும்னு எந்த ரூலுமே கிடையாது. அவங்க படித்து பார்த்துட்டு அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்றாப்பில் அவங்க 5 மார்க் போடலாம், இல்லை 4.5 போடலாம், இல்லை 5.5 கூட போடலாம். தட் இஸ் அப் டு தெம். அது வந்து ஃபிக்ஸ்டு ஸ்கேல் அப்படின்றது கிடையாது அவுட் ஆஃப் 6 தமிழில். அதனால் நீங்கள் ஃபர்ஸ்ட்டே அவங்கக்கிட்ட நல்ல ஒரு இம்ப்ரெஷனை உருவாக்கி வச்சுட்டிங்கன்னா அவங்களுக்கும் என்ன தோணும், இந்த ஸ்டூடெண்ட் வந்து நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணி நல்லா எழுதியிருக்காங்க அப்படின்றது சைக்கலாஜிக்கலாக அந்த தாட் உள்ளே இருக்கும். அதனால் ட்ரை டு ஹாவ் அ குட் ப்ரெசன்டேஷன். ஸ்டார்டிங் நீங்கள் வந்து 1 மார்க் தான் எழுதணும்னு ரூல்ஸ் எதுவும் இல்லை. பட் இட் இஸ் பெட்டர் டு கோ வித் 1 மார்க்ஸ். அப்போ தான் நமக்கு வந்து அப்பீலிங்காக நல்லா நீட்டாக ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷனாக வந்து இருக்கும். பகுதி 1 அப்படின்னு போட்டுட்டு ஃபர்ஸ்ட் கொஷின் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரியே எந்த ஆப்ஷன் எழுதுறீங்களோ அதுக்குண்டான அந்த சாய்ஸ் ஆன்சர் தான் நீங்கள் எழுதணும். ஒருவேளை இந்த ஆப்ஷன் மாறி இருக்குது, இப்போ ஈக்கு பதிலாக போட்டுட்டு காவிய தர்சம்னு தெரியாமல் எழுதிட்டீங்க. காவிய தர்சம் இஸ் த ஆன்சர். பட் ஆனால் ஈங்கிறது தப்பு அப்படின்னா தப்புன்னு தான் போடுவாங்க. ஸோ ரெண்டுமே கரெக்டாக மேட்ச் ஆகணும், அதை இன்ஷூர் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டூடெண்ட் 13 1 மார்க்ஸ் கரெக்டாக எழுதியிருக்காங்க. ஒரு 1 மார்க் வந்து தப்பாயிடுச்சு, வினைப்படிமம் அப்படின்னு கிராமர் சைடில். மெயினாக ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தளவில் கிராமர் பார்ட் வந்து இன்டீரியர் கொஞ்சம் லேர்ன் பண்ண மாட்டுறாங்க. எஸ்பெஷலி அந்த பாக்ஸில் கொடுத்துருக்கிறது பிங்க் கலரில் ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு இன்டீரியர் கேட்குறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இது இலக்கணம் சைடில். அதே போல் மற்ற சைடு இலக்கியமும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உரைநடையாக இருக்கட்டும், செய்யுளாக இருக்கட்டும், துணைப்படமாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு யார் எதை எழுதியிருக்காங்க, தம்பி நெல்லையப்பருக்கு அப்படின்றத பாரதியார் எழுதியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தரவாக லேர்ன் பண்ணி வச்சிடணும். அது அவரோட குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பு, இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு பார்த்துடணும். இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் கொடுத்துருப்பாங்க, உரைநடையில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரியே இலக்கண குறிப்பு, பகுபதம் எல்லாமே வந்து ஒரு டைம் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் 14 மார்க்ஸ் வாங்கிட முடியும். அடுத்தது இங்கே 2 மார்க்ஸோடு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 15th கொஷின் ஒரு நல்ல ஒரு சிம்பிளான ஒரு ஹெட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. முடிஞ்சால் பென்சில் வச்சு நீங்கள் அண்டர்லைன் பண்ணி விடுங்க. அழகாக பாருங்கள், 3 பாயிண்ட்ஸ் தான். நகரத்தில் மழை பெய்து கொண்டிருந்த நேரத்தில் சூரியன் திடீரென்று உதயமானான். உதயமானதுன்னு கூட எழுதிக்கலாம். தட் இஸ் அப் டு தெம். இது நம்ம வந்து தமிழ் அப்படின்றப்போ ஓன் கண்டென்ட் எழுதுறது தானே. அதனால் அவங்க வந்து அந்த கவிதையோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் உதயமானான்னு சொல்லியிருக்காங்க. பெய்த மழையால் நகரத்து சுவர்களில் இருந்த அழுக்குகளும் தூசிகளும் கழுவப்பட்டன. முடிஞ்சளவு ஸ்பெல்லிங் மிஸ்டேக், சந்திப்பிழைகள் எல்லாமே தவிர்க்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கழுவப்பட்ட சுவரின் மீது சூரியன் ஒளிப்பட்டவுடன் நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாக மின்னியது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது எல்லாமே நம்ம ஓன் வேர்ட்ஸ் தான். ஸோ அதனால் புக்கில் இருக்கிறத மனப்பாடம் பண்ணி தான் எழுதணும்னு இல்லை. எக்ஸாக்டாக இப்படியே புக்கில் இல்லையே, புக்கில் மாறி தான் இருக்கும். பட் இருந்தாலும் இவங்களுக்கு 2 மார்க் கொடுத்துருக்காங்க. இதிலிருந்தே நீங்கள் பாருங்கள். அடுத்தது திருவள்ளுவர் வந்து சொல்லுவார், மறக்கக்கூடாதது எது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த குறள் எழுதணுன்றது அவசியம் இல்லை. இட் இஸ் நாட் நெசசரி. இந்த ஸ்டூடெண்ட் வந்து அந்த இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ இது பண்ணுறாங்க. அந்த ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து எழுதி அந்த ஹெட்டிங் எல்லாம் போட்டு ஹெட்டிங் எழுதணும்னு அவசியமே இல்லை. பட் ஆனால் அந்த இம்ப்ரெஷன் தட் மேட்டர்ஸ் வெரி மச் இன் தமிழ். அதே மாதிரி 2 பாயிண்ட் தான் இங்கே எழுதியிருக்காங்க. ஸோ எவ்வளோ தெரியுமோ அதை மட்டும் நீட்டாக ஒரு மினிமம் 5 லைன்ஸ் எழுதினாலே போதும். இவங்க 6 லைன்ஸ் அந்த 7 லைன்ஸ் அப்படின்ற மாதிரி எழுதுகிறாங்க. மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் நமக்கு இருக்கலாம். அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இயல்பு வழக்குகளை கலை வழக்குகளாக மாற்றுபவை அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு லைன் பை லைனாக நீட்டாக அவங்க வந்து எழுதி ஆகியவை இப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. எழுத்தாணியின் வகைகள் அப்படின்றப்போ எடுத்தோடனே நீங்கள் வார எழுத்தாணி, குண்டு எழுத்தாணி, மடக்கெழுத்தாணி ஆகியவை எழுத்தாணியின் வகைகளாகும் அப்படின்னு சிம்பிளாக நீங்கள் வந்து போடலாம். இல்லைனாலும் 3 வகைப்படும் அப்படின்னு கூட போடலாம். அது உங்கள் சாய்ஸ் தான். எப்படி வேணாலும் நீங்கள் வந்து எழுதலாம். ஆன்சர் கரெக்டாக இருந்தால் மார்க் வந்து கொடுத்துருவாங்க இதெல்லாமே. சரியா? ஏன்னா இதெல்லாம் அப்ஜெக்டிவ் டைப். உங்களுக்கு இதுதான் இருக்க போகுது.
சப்ஜெக்டிவ் டைப்புங்கிறப்ப தான் உங்களோட ஓன் கண்டென்ட்டை நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் க்ரியேட்டிவாக நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் நிறையா நீட்டாக பாயிண்ட் வைஸ் போட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு 2-3 ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு சென்டென்ஸ் இல்லை 2 சென்டென்ஸ் எழுதணும். பட் இது அப்ஜெக்டிவ், இதுதான் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற விஷயங்கள். ஸோ அதனால் இதுதான் அவங்க மார்க் பார்ப்பாங்க. இந்த எக்ஸ்ட்ரா லைன்ஸ் அப்படின்றது வந்து சும்மா நீங்கள் முடிஞ்ச அளவு கம்மி பண்ணிக்கலாம், டைம் வந்து சேவ் பண்ணலாம் இந்த இடத்துல. அடுத்தது பிரிவு 3, அந்த 7x2 2 மார்க்ஸ் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமர் சைட்லேருந்து அந்த தலை இது 3ஐயும் வந்து சொற்றொடர் அமைத்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இது பொதுவாக சில டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தலைனா என்ன அப்படின்னு சொல்லி எழுத சொல்லுவாங்க. பட் தட் இஸ் நாட் நெசசரி. நீங்கள் கரெக்டாக அந்த மீனிங் வந்து அமைச்சு சென்டென்ஸ் வந்து போட்டிங்கனாலே பிரச்சனை இல்லை. அடுத்தது பகுபத உறுப்பிலக்கணம். குறிப்பாக உங்களுக்கு இன்டர்னல் சாய்ஸ் இருக்கும், அதில் வந்து எழுதிக்கலாம், இல்லைன்னா எழுதிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதையும் நீங்கள் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணணும். ஏன்னா டாப்பர் பேப்பர்னால் அதையும் பார்த்து அதிலேருந்து கூட மார்க் குறைச்சி விட முடியுமா தான் பார்ப்பாங்க. அதனால் அதையும் நீங்கள் தெளிவாக நல்லா பார்க்கணும். அடுத்து புணர்ச்சி விதி, கலைச்சொல் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க, விடுபட்ட இடங்கள் வந்துட்டு இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எழுத்து வழக்கு, இரவுக்கு சித்தப்பாவை காவலுக்கு போகச்சொல். ஸோ இந்த இடத்துல அவங்க ஆக்சுவலாக கரெக்டாக தான் எழுதியிருக்காங்க. இரவுக்கு சித்தப்பாவை காவலுக்கு போகச்சொல் அப்படின்னா, இல்லை இரவில் சித்தப்பாவை காவலுக்கு போகச்சொல் அப்படியும் நம்ம வந்து எழுதிக்கலாம். பட் ஏன் அந்த 1 மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இன்னும் அன்ஷியோர் தான். ப்ராபப்ளி அவங்க ரீவேல்யூவேஷன் போடலாங்கிறதுக்காக தான் பேப்பர் வாங்கியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் ரீவேல்யூவேஷன் போட்டு மார்க் கிடச்சதா இல்லை என்ன அப்படின்றது அவங்க போட்டாங்களாங்கிறது தெரியலை. பட் எஸ், இது வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட்லி கரெக்ட் தான். சம்டைம்ஸ் இந்த மாதிரி கரெக்ஷனில் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கும், டீச்சர்ஸ் அவசரமாக திருத்தினால இப்படி நடக்கும். அப்படி நடக்குதுங்கிறதுக்காக தான் அவங்க இந்த பேப்பரை வாங்கி பார்த்து ரீவேல்யூவேஷன் வேணாலும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனிஹவ், லெட் அஸ் இக்னோர் தட் ஃபார் நவ். அடுத்து 32 வந்து பார்த்திங்கன்னா சிறுவினாக்கள் 4 மார்க். நீட்டாக பாருங்கள், எல்லாமே பாயிண்ட் தான். அந்த பாயிண்ட் வைஸ் நீங்கள் போடுறப்போ நீட்டாக நமக்கு இருக்கும். நிறைய பேர் வந்து சிறுவினா குருவினாக்கெலாம் நாங்கள் பேராகிராஃபாக அப்படியே எழுதிடுறோம், ஒரே இதாக எழுதிடுறோம்னு சொன்னிங்கன்னா அது கொச்சம் இருக்கும், பார்க்குறதுக்கு அப்பீலிங்காக இருக்காது. ஒரு பாயிண்ட் மாதிரி போட்டு எழுதிட்டீங்க அப்படின்னா ஒரு பேஜ் போதும். கொஞ்சம் நீங்கள் வந்து சில இதுக்கு எழுதணும்னு நினச்சிங்கன்னா மோர் தேன் 1 பேஜ் ஒரு 1.5 பேஜஸ் எழுதலாம். பட் 1 பேஜ் இஸ் எனஃப், 1.5 இஸ் மோர் தேன் எனஃப். சரியா? ஸோ இந்த மாதிரி வந்து எழுதியிருக்காங்க. உரைநடை அப்படின்னு வரப்போ நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எழுதுறதுல தப்பே இல்லை. ஒரு 2 பேஜ் கூட உரைநடை சிறுவினாக்களுக்கு நீங்கள் எழுதலாம். ஏதாச்சும் நீங்கள் வந்து அடிச்சு விட்றீங்கன்னா இது என்னால் அடிக்கப்பட்டதுன்னு போடலாம். இது பிரச்சனை இல்லை, பெருசாக உங்களுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணாது. முடிஞ்சளவு இதை தவிர்க்கிறதுக்கு பாருங்கள். அடுத்தது அவங்க வந்து மேபி அந்த சாய்ஸ் வந்து சூஸ் பண்ணுறதுல ஏதாவது குழப்பங்கள் வந்து ஏற்பட்டிருக்கும். அதனால் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா சூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அவங்க எடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் மாற்றினாங்க. அதுதான். ஸோ ஏகதேச உருவகாணி அணி கொஷின் கண்டிப்பாக நமக்கு வரும் இல்லையா, அதுலேயே ஒரு 4 மார்க் 3x4 12 அப்படின்னு வரும். அடுத்தது திணை வந்திருக்கு. திணையும் வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க அதை நீட்டாக எழுதி விட்டுருக்காங்க பாருங்கள். அணி ஏகதேச உருவகணி, அணியோட விளக்கம், அடுத்து அதுக்கு ஒரு சான்று, அந்த சான்றுக்கு உண்டான விளக்கம், அதாவது குறளுக்கு உண்டான விளக்கம், அடுத்தது அது எப்படி பொருந்தி வருது. ஸோ அணியோட விளக்கம், அப்புறம் அந்த சான்று, அடுத்தது சான்றோட விளக்கம், அப்புறம் 2த்துக்கும் எப்படி பொருத்தம் வந்து இருக்குது அப்படின்றதான் மேட்ரு. அதே மாதிரி தான் திணைக்கும் விளக்கம், சான்று விளக்கம், அடுத்தது பொருத்தம். இந்த மாதிரி முடிஞ்சால் அதை அண்டர்லைன் பண்ணி விட பாருங்கள், இல்லை ஒரு லைன் விட்டு எழுதுங்க. இந்த பொருத்தம் அப்படின்னு எழுதுகிறப்போ ஒரு லைன் விட்டு நம்ம எழுதுறது நல்லாயிருக்கும். அடுத்தது தமிழாக்கம் வந்து பண்ணியிருக்காங்க, நீட்டாக அவங்க பண்ணிட்டதுனால ஃபுல் மார்க் போட்டுட்டாங்க. பகுதி 4 6 மார்க் கொஷின்ஸ்க்கு வந்திருக்காங்க. குறிப்பு சட்டகம். இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் போடணுன்றது இல்லை, நான் டைம் இருக்காது, டக்குன்னு நீங்கள் வந்து எழுதி பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து விட்டுட்டு முன்னுரை நீட்டாக அது ஒரு 5 to 6 லைன் ஒரு 2 மார்க் லெவலுக்கு அவங்க எழுதியிருக்காங்க, முன்னுரை மட்டுமே. அடுத்தது உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதிட்டு அந்த குறள்களை நீட்டாக எழுதிருங்க. இந்த மாதிரி வருது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த காவாக்கால்ங்கிறத இங்கேயே எழுத பாருங்கள். சரியா? ஸ்பேஸை வந்து கொஞ்சம் சிறுசாக்கி எழுதுங்க, முன்னாடியே பிளான் பண்ணிடுங்க. அது ஒரு விஷயம் இருக்குது. நீட்டாக ஒரு குறிப்பிட்ட பேஜஸ் ஒரு 4-5 பேஜஸ் எழுதினோடனே அவங்க 6 மார்க்ஸ் வந்து ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. ஆல்சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா டீச்சர்ஸும் 6 மார்க் ஃபுல்லாக கொடுக்க மாட்டாங்க. சம் டீச்சர்ஸ் 5.5 or 5 அந்த மாதிரி கொடுப்பாங்க, என்ன தான் எழுதியிருந்தாலும். அது ஒரு விஷயமும் நமக்கு இருக்குது. லாங்குவேஜை பொறுத்தளவில் யார்கிட்ட நம்ம பேப்பர் போகுதுங்கிறதும் இட் மேட்டர்ஸ். அடுத்தது தமிழ் நெல்லையப்பருக்கு பாரதியார். குறிப்பு சட்டகம்ங்கிறப்ப அவங்களோட மொழிப்பற்று சமூகப்பற்று கேட்டிருப்பாங்க, அது மட்டும்தான். அதனால் நீட்டாக அதை மட்டும் எழுதி ஈஸியாக முடிச்சு விட்றலாம். இங்கே குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்மிலும் அப்படின்றப்போ அவங்க சின்ன பிழை வந்து பண்ணிட்டாங்க. அப்போ எந்த அளவுக்கு உத்து பார்க்குறாங்கன்னு பாருங்கள். நம்மிலும் அப்படின்றத அந்த வந்து அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இந்த இடத்துல இருக்குது. அதனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் மார்க் பண்ணி, அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு
குத்தி கொண்டான் சந்திப்பிழை வந்திருக்கு. ஸோ அதனாலேயும் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா முதல்ல 6 போட்டிருந்துருக்காங்க. அடுத்தது அந்த செகண்டாக வெரிஃபை பண்ணுறவங்க எஸ்ஓ 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேப்பரை திருத்துவாங்க. செகண்டாக ஒரு டைம் வந்து அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. திருத்துவாங்கன்னு சொல்ல முடியாது, வெரிஃபை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க 1 மார்க்கை வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு விட்டுட்டு குறைச்சி விட்டுட்டாங்க 5 மார்க்காக. இந்த ஒரே சின்ன மிஸ்டேக்ஸ் தான், பட் அது வந்து ஒரு 1 மார்க் குறையிறதுக்கு காரணமாக அமைஞ்சிருச்சு. அடுத்தது இந்த மயிலை சினி வெங்கடசாமி அவரை பற்றி கேட்டிருக்க பொழுது நீட்டாக ஒரு குறிப்பு சட்டகம் போட்டு அதுக்கும் நீட்டாக அவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணி எழுதுனதுனால ஃபுல்லாக 6 மார்க்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அடுத்தது பாடல், அப்புறம் ஃபாலோட் பை குரல், அதுவும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக எழுதிட்டதுனால இங்கே வந்து 6 மார்க் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. கடைசியில் அந்த பாடலையும் எழுதி யார் எழுதியிருக்கா அதோட பாவகை எழுதணும்னு அவசியம் இல்லை, பட் கேட்டிருந்தாங்கன்னா எழுதணும். கொஷினில் கேட்டிருக்காங்க பாவகையை குறிப்பிடுக அப்படின்னாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அது எழுதுகிற மாதிரி இருக்கும். சரி, ஓகே. அடுத்து நம்ம குயிக்காக ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி இவங்களோட பேப்பர் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி பாக்ஸ் அந்த லைன் போடலை, அவங்க லைன் ஆ போட்டு பொருட்குறிப்பு அப்படின்னு எழுதாமல் நீட்டாக என்ன பண்ணிட்டாங்க இப்படி இந்த மாதிரி வந்து இதுவுமே நீட்டாக தான் இருக்குது தெரியுதா. ஸோ எவ்வளோ நீட்டாக எழுதியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். 14 1 மார்க்ஸில் 14 வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எழுதியிருக்காங்க. அடுத்தது இங்கேனா வந்து பார்த்திங்கன்னா அண்டர்லைன் பண்ணி விட்டுருக்காங்க, பட் திஸ் இஸ் நாட் நெசசரி. அவங்க அப்படி ஒரு அப்பீலிங் வந்து க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. சரியா. அடுத்தது 15th கொஸ்டின். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாயிண்ட் வைக்கலை அப்படின்னாலும் ஆனால் பாயிண்ட்டாக தான் எழுதியிருக்காங்க. எப்படி, இது ஒரு பாயிண்ட், மழை பெய்து கொண்டிருந்த போது சூரியன் திடீரென்று உதயமானான். அடுத்தது இது ஒரு பாயிண்ட், சூரியன் அப்பிருந்த அழுக்குகள் அனைத்தும் மழையால் கழுவப்பட்டது. அடுத்தது இது ஒரு பாயிண்ட். இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்துட்டு வருது. அடுத்தது சினத்தை காத்தல், இது 2. இது டீச்சர் தெரியாமல் கோடு போட்டாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது 18th கொஷின், இங்கே 2 மார்க் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா 20th கொஷின் போட்டுட்டு 21 வந்து பார்த்திங்கன்னா எழுதிட்டாங்க நீட்டாக. அடுத்து நமக்கு அந்த 7 2s are 14 அப்படின்றப்ப இவங்க பாருங்கள் அந்த கார்டு கான்பார் இது எழுதுறது நெசசரின்னு நம்ம சொல்ல முடியாது, பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டீச்சர்ஸ் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. போன ஸ்டூடெண்ட் அது எழுதலை, அவங்க அந்த தலை அப்படின்றப்ப அது என்னவோ அதை எழுதிட்டாங்க, எழுதி நீட்டாக அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இந்த இடத்துல தெரியாமல் டப் பண்ணிட்டாங்க, ஒரு வந்து போட மறந்துட்டாங்க, உடனே அதை அடிச்சு விட்டுட்டு திரும்ப பண்ணிட்டாங்க, அது பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் இந்த இது பேச்சு வழக்கை மாற்றுக அதுக்கப்புறம் இதெல்லாம் பாருங்கள் நீட்டாக அந்த என்னவோ அது போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த இது அவன் முன் வந்து அப்படின்றது அந்த இது வரும், அப்படி போட்டிருக்காங்க. அடுத்தது மொபைல் பேங்கிங் அப்படிங்கிறப்போ இணைய வங்கி முறை அப்படின்னு வராது, அது வந்து நெட் பேங்கிங் தான் வரும். ஸோ அதனால் அங்கே தப்பு பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி பண்ணுங்கள். ஒரு சின்ன மிஸ்டேக் பாருங்கள், ஒரு டாப்பருக்கு ஒரு சிம்பிளான அந்த ஒரு ட்ரான்ஸ்லேஷனில் வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா உங்கள் குயிக்காக எழுதுகிறப்போ மேபி கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருந்துக்கலாம், ஓகே நமக்கு ஈஸியாக தான் இருக்குது அப்படின்றப்போ எங்கேயுமே ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ் போயிட வேண்டாம். எப்போ ஒரு செகண்ட் பார்த்து நீங்கள் நிதானமாக பண்ணிடுங்க, இல்லைன்னா இவங்களுக்கு அந்த ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும், 98ங்கிறது வாங்க முடிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷயமும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இதுக்கப்புறம் போகிறப்போ 4 மார்க் எல்லாத்துக்கும் நமக்கு நீட்டாக போட்டிருக்காங்க. சொன்ன மாதிரி ஒரு 1 பேஜ் 1.5 பேஜ் தான், பட் இந்த இடத்துல அவங்க அந்த ஃபுல் ஸ்டாப் அந்த டாட் வச்சு அவங்க அந்த பாயிண்ட்டுங்கிறத டினோட் பண்ணியிருக்கலாம், தெரியுதுங்களா. எல்லாமே இங்கே பாதியோடு நிப்பாட்டிட்டாங்க, ஒரு பாயிண்ட் தான் எழுதியிருக்காங்க அவங்களும், ஆனால் அந்த டாட் வைக்காதது ஒரு சின்ன ஒரு இதாக தெரியுது. இருந்தாலும் அது அவங்க பார்க்காம கண்டென்ட் கரெக்டாக இருந்தனால இங்கே எல்லாமே கரெக்டாக 4 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டாங்க. அடுத்தது அதே மாதிரி தான் குரலில் என்ன நியூ பாயிண்ட் வந்துருக்கிறது, பாடாம் திணை மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. 43 அந்த 1 2 3 4 நமக்கு வந்து வரும். ஸோ அதெல்லாம் நீட்டாக எழுதிட்டாங்க. அடுத்தது 47ல் வந்து பார்த்திங்கன்னா பாடல் முதல்ல அவங்க எழுதிட்டாங்க, வந்து இங்கே திருக்குறள் வந்து எழுதியிருக்காங்க. இதற்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 6 மார்க் எல்லாத்தையும் அவங்க கடைசியில் வச்சுட்டாங்க. கடைசியில் வைக்கும் பொழுது எல்லாமே முன்னுரை ஆசிரியர் குறிப்பெல்லாம் எழுதியிருக்காங்க பாருங்கள். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இதாக தான் அவங்க வந்து எழுதியிருக்காங்க. அவ்வளோ கண்டென்ட் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்ல வரேன். ஸோ எவ்வளோ கண்டென்ட் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதனால் கொஞ்சம் ப்ரெசன்டேஷன் அப்படி இப்படி இருந்தாலும் 6 மார்க்ஸ் வந்து ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. அடுத்தது வந்து பாருங்கள் நமக்கு வந்து பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக நமக்கு நிறையா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அங்கங்கே அந்த பாடல் வரிகள். ஏன்னா எப்படி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3 லெசன் அதிலிருந்து ஒரு கொஷின் வந்துடும் கண்டிப்பாக, அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து ரொம்ப டிலே ஆகி போகாது. இல்லை மிஞ்சி போனால் ஒரு ஃபஸ்ட்டு 4 யூனிட்டை வந்து பார்த்திங்கன்னா நல்லா தரவாக இந்த பாடல் வரிகளோடு சேர்த்து படிச்சுக்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. அதுதான் இதில் வந்து 5 மார்க் போட்டிருக்காங்க. ஏன்னா எங்கே நமக்கு வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அது எதுவும் மிஸ்டேக்ஸ் எதுவும் பெருசாக இல்லை அப்படின்னாலும் இந்த இடத்துல அவங்க அடிச்சு விட்ருக்குறாங்க. ஏற்கனவே கொஞ்சம் ப்ரெசன்டேஷன் அப்படி இப்படி இருக்குது, ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் மாறி இருக்குது தெரியுதா. ஸ்டார்டிங்கில் இருந்ததை விட இப்போ போக போக ஹேண்ட் ரைட்டிங் அவங்களுக்கு மாறி இருக்குது. அண்டர்லைன்லாம் பாருங்களேன், கொஞ்சம் அந்த ப்ரெசன்டேஷனில்
டைமிங் இதாகிறதுனால அவங்களுக்கு அந்த இதானனால காரணமே இல்லாமல் ஒரு மார்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி அதுதான் ரீசன். ஏன்னா இங்கே வந்து அவங்க நினச்சா 5 போடலாம், இல்லைன்னா 6 போடலாம், அது அவங்க சாய்ஸ் தான். அதே மாதிரி நெல்லையப்பருக்கு பாரதியார் கடிதம் ஸ்கேல் வச்சு வரையல. ஃபஸ்ட்டெல்லாம் எப்படி நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே அந்த லைன் ஃபுல்லாக ஸ்கேல் வச்சு நீட்டாக வரைஞ்சிருந்தாங்க, ஸ்டார்டிங்கில் அந்த பிரிவுக்கெல்லாம் வரைஞ்சிருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஆறதுனால தான் டீச்சருக்கு வந்து கொஞ்சம் அப்பீலிங்காக வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. பார்த்திங்களா, இந்த மாதிரி ரொம்ப இது வந்து நமக்கு பண்ணுற உடனே அவங்களே பாருங்கள் ரவுண்ட் பண்ணி விட்டாங்க, என்னது அப்படின்ற மாதிரி ரவுண்ட் பண்ணி விட்டு இங்கேயும் ஒரு மார்க்கை அழகாக குறைச்சி விட்டுட்டாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை. இருந்தாலும் அவங்க கண்டென்ட் அவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணாங்க, அவங்களுக்கே தெரியும் டைம் இல்லாததுனால தான் இந்த ஸ்டூடெண்ட் வந்து இப்படி எழுதியிருக்காங்கன்னு. இருந்தாலும் கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணனால 5 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க, இல்லைன்னா இதுக்கெல்லாம் 4 மார்க் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரியா, இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த பிடிஎஃப் வந்து வேணும்னா சொல்லுங்கள், நான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்புறமா நான் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் இருந்து இவங்க என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியுது. குறிப்பாக செகண்ட் இயரில் எழுதுன ஸ்டூடெண்ட் வந்து ப்ராப்பர் டைம் மேனேஜ்மெண்ட் இல்லை. அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் இல்லாததுனால இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்க சீக்கிரமாக எழுதி அதனால் ஒரு 1 மார்க் வந்து பார்த்திங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட்டால் அவங்க லூஸ் பண்ணுற ஒரு சிச்சுவேஷன் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதை வச்சு நீங்கள் பார்த்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. தட்ஸ் இட். தேங்க்யூ.